முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண உடல்நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு திருக்கோவில்கள், பள்ளி வாசல்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் தொழுகைகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பெருந்திரளான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை நடத்தி வருகின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண நலம் பெற வேண்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை அலுவலகத்தில் இன்று காலை மகா யாக பூஜை தொடங்கியது. 2 நாட்களுக்கு இந்த யாக பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதிலுமிருந்து வந்திருந்த சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாக பூஜை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 1,25,000 மூலமந்திர ஜபத்தோடு மகா மிருத்யுஞ்சய யாகம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவிலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண நலம் பெற வேண்டி கழக மகளிர் அணியினர் 3 நாட்கள் விரதமிருந்து இன்று தீச்சட்டி ஏந்தி ஆலய பிரகாரத்தை 3 முறை வலம் வந்து வழிபாடு செய்தனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள சாய்பாபா ஆலயத்தில் அஇஅதிமுக சார்பில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு முதலமைச்சர் உடல்நலம் பெற வேண்டி பிரார்த்தனை செய்தனர். தென் சென்னை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் சிந்தாதிரிப்பேட்டை அரசரடி தர்ம விநாயகர் ஆலயத்திலிருந்து 1008 பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து ஆதிபுரீஸ்வரர் ஆலயத்தில் பாலாபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். தென் சென்னை வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் அணி சார்பில் சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் முதலமைச்சர் பூரண நலம் பெற வேண்டி மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் காமாட்சி அம்மன் கோவிலில் 108 கோ பூஜையும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செம்பாக்கம் நகர ஜெயலலிதா பேரவை சார்பில் வினை தீர்க்கும் செல்வ விநாயகர் கோவிலில் தன்வந்திரி ஹோமம், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம் மற்றும் நவகிரக ஹோமம் நடத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைமலை நகர் நகராட்சி சார்பில் வள்ளி தேவசேனா சமேத செல்வ முத்துக்குமார சுவாமி திருக்கோவிலில் தன்வந்திரி ஹோமம், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம் மற்றும் நவகிரக ஹோமம் நடத்தப்பட்டது. பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் மாத்தூரில் உள்ள வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால், பழம், பன்னீர், புஷ்ப காவடிகளை சுமந்து வந்து வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு 1068 பேர் அக்னி சட்டி ஏந்தியும் 2 பேர் பறவைக்காவடி எடுத்தும் அம்மனை வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நாகர்கோவில் அருகேயுள்ள பெருவிளை ஸ்ரீ சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் கோவிலில் பாலாபிஷேகம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. கோவை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் கெம்பட்டி காலனியில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் வரை அக்னி சட்டி ஏந்தி ஊர்வலமாக வந்து ஸ்ரீ கருவலூர் மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் திபெத்தியர்கள் நலச்சங்கம் சார்பில் புத்தமத வழிபாட்டு பாடல்களை பாடி கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. ஈரோடு மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் பாசூரில் உள்ள காந்தமலை பாலமுருகன் கோவிலில் மகா கணபதி யாகம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. நெல்லை சந்திப்பு மணிமூர்த்தீஸ்வரம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருச்சி மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் 108 மூலிகைகளை கொண்டு மிருத்யுஞ்சய யாகம், ஆயுஷ் ஹோமம் ஆகியவை நடைபெற்றன. திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் எண்கண் பகுதியில் உள்ள ஸ்ரீ பெரியநாயகி சமேத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு மகா யாகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுப்பிரமணியருக்கு 1001 லிட்டர் பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண நலம் பெற வேண்டி அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் நடத்தி வருகின்றனர்.